எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லங்கள இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, தேனி வீரப்பய்யனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுயம்புவா உருவானவர் தான் நம்ம வீரப்பய்யனார். அவருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சித்திரை 1ஆந்தேதி பெருந்திருவிழாவாக இருக்குங்க. சுற்றி இருக்கிற கிராம மக்கள் அத்தனை பேரும் வருவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயில். பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். சுற்றி அடர்ந்த காடு, கோயில் நல்லா அமைதியாக இருக்கும். சூழ்நிலை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோயில். நினச்ச காரியம் நடக்கும். தேனி வந்தீங்கன்னா அவசியம் இங்கே நம்ம வீரப்பய்யனாரை ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஐயன் எல்லாருக்குமே நல்ல வழியை காட்டுவார். நினச்ச காரியம் வெற்றி அடையும். போக்குவரத்து வசதி நம்ம டூ வீலரில் கார்லையெல்லாம் வந்தால் கோயில் பக்கத்துலேயே போய் நம்ம இறங்கிடலாங்க. நம்ம பஸ்ஸில் வந்தோம்னா தேனியிலேருந்து நம்ம தனியாக ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். நம்ம தேனியில் ஆட்டோக்காரவன்கிட்ட சொன்னாலே போதும், கோயிலில் இறக்கி விட்டுருவாங்க. திருவிழா டைம் மட்டும் நம்ம தேனியிலேருந்தே நடந்து தாங்க வரணும். உள்ள ஆட்டோ, பஸ்ஸு, காரு எதுவுமே வராது. ஏன்னா திருவிழா டயத்தில் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும். நாங்கள் சாயந்தரமாக வந்தோம். 6 மணிக்கு மேலே தாங்க வந்தோம். அதனால் டூ வீலரில் உள்ளே பாதி தூரம் வர முடிஞ்சிச்சு, முக்கால்வாசி தூரம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நாங்களே பார்த்திங்கன்னா வண்டி டூ வீலரை ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நடந்து தான் போனோம். பகல் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது, சாயந்தரமாக வரலான்னு போன வருஷம் சாயந்தரம் தான் அங்கே வந்தோம். இந்த வருஷம் அதே மாதிரி தான் வந்தோம். போன வருஷம் கூட்டம் நார்மலாக தான் இருந்துச்சு. வண்டி டூ வீலரை உள்ள வரைக்கும் கொண்டு போனோம். இந்த தடவை பாருங்கள், பாதியிலேயே இடையிலேயே நிப்பாட்டி நடந்து தான் போகிறோம். அந்தளவுக்கு கூட்டம். வெயில்னால எல்லாம் பார்த்திங்கன்னா கால்வாசி பேர் சாயந்தரம் போகலாம் அப்படின்ற காயின்ட்டு வந்துட்டாங்க. பச்சை பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. என்னத்தை சொல்ல, பாவங்க, நமக்கே முடிய மாட்டேங்குது இந்த கூட்டத்துக்குள்ளே. பச்சை பிள்ளையெல்லாம் வாய் இருக்க போகுது சொல்கிறதுக்கு. ஐயோ, இந்த ஆளுதுகைக்கும் இந்த வெயிலுக்கும் பிள்ளைய அழுகிறத பார்த்தா அப்படி அழுகும். இந்த கூட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை தூக்கிட்டு வர்றது தவிர்க்கிறது நல்லது. பகலில் சரியான வெயிலுங்க. கூட்டம் பகலில் சரியான கூட்டமாக. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாத பக்தர்கள் அவ்வளோ வந்தாங்களாம். காவடி ஆட்டம், பால்குடம், தீர்த்த காவடி, எப்போ பயங்கரமாக வேறு லெவலாக இருந்துச்சான். நம்ம பகலில் வர முடியல. இந்த வெயில் கூட்டம் வேறு அதிகமாக இருக்கும் அப்படின்றக்காக காலையில் வெள்ளன 6 மணிக்கெல்லாம் நடந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அடுத்த தடவை பார்த்திங்கன்னா காலையில் வரலான்னு எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கேன். நேரத்துலேயே 6 மணிக்கெல்லாம் வந்துடலாங்க மாமா கோயிலுக்கு அப்படின்னு. வர வர பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டு அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இருட்டாக இருக்குது பாருங்கள். சுற்றி அடர்ந்த காடு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி தாங்க 2 சைடுமே இருக்கும். தனியால் வர முடியாது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியானால், காடுனால நீங்கள் வரதா இருந்தால் ஒரு 5-6 பேர் சேர்ந்து மொத்தமாக வர மாதிரி வாங்க. அப்போ தான் நல்லது. நிறைய கடைகள் இருக்கும். இந்த திருவிழா டயத்தில் நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. நம்ம வேணுன்றது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அன்னதானம், நீர்மோர், தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. நிறைய இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு, நீர்மோருக்கு இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அங்கங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செம்மண் குதிரை, இவர் வேட்டைக்கு போகிறவர் ஐயனார். இங்கே சாமியை கும்பிட்டு அப்படியே அங்கே போகலாம். நாங்கள் வரும்போது தாங்க கும்பிட்டோம். ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, போய் அங்கே ஐயனை பார்த்துட்டு வந்துடலாம்னு. அப்படியே எங்கள் மாமா கையை பிடிச்சி இழுத்துட்டே போனார். கூட்டம் நேரம் ஆக ஆக பாருங்கள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லோரும் ஐயனை பார்த்து கும்பிட்டுக்கங்க. ஐயன்கிட்ட வேண்டுனீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் வெற்றி அடையும். குழந்த பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாரு. நோய் நொடி பிரச்சனை அத்து போகணும்னாலும் அத்து போயிருங்க. தீராத நோய் கூட தீர்த்து வைப்பார். வெள்ளாமை விளைச்சல் நல்லா விளையணும், எடுக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு விபூதியை கொண்டு போய் வெள்ளாமை விளைச்சலில் பூமியில் போட்டாலே பார்த்திங்கன்னா வெள்ளாமை நல்லா விளையும், விலைவாசியும் நல்லா விற்குங்க. அந்தளவுக்கு ஐதீகமான கோயில். 500 ஆண்டுகளுக்கு மேலானது, பழமையான கோயில். மாடு கண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு முடியலைன்னா ஐயன்கிட்ட வேண்டி திணீரை கொண்டு போய் மாடு கண்டுக்கு பூசி விட்டு போட்டாலே உடம்பு எல்லாமே சரியாயிருங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில். வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை திருவிழாவை தவிர்த்து மற்ற வைகாசி விசாகம், சிவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள் நல்லா விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்புறம் வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு மேலே அபிஷேகம், தீபாதாரணை, அலங்காரம் எல்லாமே 6 to 8:30க்குள்ளே நடக்குமாங்க. நல்ல சிறப்பு வாய்ந்த கோயில். வந்தீங்கன்னா நம்ம தேனிக்கு நம்ம ஐயனை பார்த்துட்டு போங்க. இதாங்க கோயில். நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம்.
நந்தீஸ்வரர் பாருங்கள் பயங்கரமான பிரம்மாண்டமாக இருக்கார். அலங்காரமெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயனுக்கு கோபுரம் இல்லைங்க. கோபுரம் இல்லாமல் ஓப்பனில் தான் இருக்கும் கோயில். கருப்புசாமி கோயில், முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், 7 கன்னிமாரியம்மன் இருக்காங்க. கருப்புசாமி கோயிலில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதமாக கிடா வெட்டி சிறப்பு கொடுப்பாங்க. நல்லா சிறப்பாக இருக்குங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோயில். பாருங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு போலீஸ்காரவங்க உட்காரவே விடலை யாரையுமேவும். கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. ஏன்னா டைம் ஆக ஆக இங்கே காட்டு யானைகள், மிருகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு மாடு இதெல்லாம் வரும். அதனால் பாதுகாப்பு தான் முக்கியம்னு பக்தர்களை வந்து உட்காரவே விடலைங்க. கிளம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியலை. அந்தளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயனை பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்நேரமாக இருந்தாலும் பக்தர்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோயில். நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு நாங்கள் 2 வருஷம் வந்துட்டோங்க. இடையில அடிக்கடி எப்பயாச்சும் ஒரு தடவை நான் மொத்தத்துக்கு ஒரு 5-6 தடவை வந்திருக்கேங்க கோயிலுக்கு. இங்கே தேனி வந்ததுக்கப்புறமா நல்லா சிறப்பாக இருக்குது. கருப்புசாமி கோயில் இதுதான் கருப்புசாமி கோயிலுங்க. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா நிதானமாக கூட போகலாம். பகல்லையில் வந்தீங்கன்னா நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே கூட போகலாங்க. டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த அந்த கடையிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கடை போடுறவர் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நாங்கள் இடையில வருவோம் பார்த்திங்களா கோயிலுக்கு, அப்போ பார்த்துருக்கோம். நீங்கள் இடையில வந்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க. நல்லாயிருக்கும். அமைதியான சூழ்நிலை. அது சுற்றி அப்படியேவும் மலை அடிவாரத்தில் கோயில் இருக்கிறனால நல்லாயிருக்கும். ஒரு தடவை வந்து பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அடுத்து உங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அமைதியான சூழ்நிலை, இயற்கை சார்ந்த ஏரியா இடம்ன்றனால நல்லாயிருக்கும். நல்லா அந்த வைப் கிடைக்கும் நமக்கு. அந்த ஜிலு ஜிலுன்னு நல்லா காற்று பயங்கரமாக வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் வந்தீங்கன்னா தனியாக வராதீங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து வாங்க. அதுதான் பாதுகாப்பு. தனியாக வந்தீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்காது. மற்ற நாட்கள்லேயே பகல்லையில் வந்தோம்னா காவடியாட்டம் பாப்பாடை இருக்கிறது நிறைய பக்தர்கள் வந்து ஆடிட்டு வரதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கலாம். நம்ம சாயந்தரம் வந்தனால அதெல்லாம் கவர் பண்ண முடியல. எங்கள் மாமா அன்னதானம் கொடுக்கும்போது கவர் பண்ணி வச்சுருக்காரு. அது ஒரு நாள் வீடியோ போட்டேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு நடந்து போகிறோம். பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 வீலரில் வர்றாங்க, நடந்து வர்றவங்க வர்றாங்க, அத்தனை பேர் வர்றாங்க. பாவம் அவங்கெல்லாம் நடை வேறு சாத்திட்டாங்க. எங்கள் போலீஸ்காரவங்க சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே போங்க போங்கன்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் முன்னாடி பாதியிலே அந்த செம்மன் குதிரை சாமி இருக்காங்க பார்த்தீங்களா, வேட்டைக்கு போகிறவர், அங்கேருந்தே அனுப்பிச்சி விட்றாங்கன்னு நினைக்கிறேன்.